Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணாநகர் பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இங்கே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முளைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு மலர்களை தூவி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி இந்த மாநகருக்கு குடிதண்ணீர் கொண்டு வந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தூத்துக்குடி நகரத்தினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய ராவ் பகதூர் குரு ஸ்வர்ணானந்தனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுத்தது அதிமுக அரசு. தூத்துக்குடியிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு சட்டமன்றத்திலே அறிவித்து அந்த பெருமையை சேர்த்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசு. தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 2வது 3வது பைப்லைன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 282 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 4வது பைப்லைன் திட்டம் கொண்டு வந்து தூத்துக்குடியில் இன்று வரை நாள்தோறும் குடிநீர் கிடைப்பதற்கு காரணமாக வழிவகை செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. குறிப்பாக தூத்துக்குடி நகருக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஸ்மார்ட் திட்டம் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகளை கழக அரசு மேற்கொண்டது. தூத்துக்குடி மாநகரத்திலே பல்வேறு சாலைகள், அதே போன்ற விளையாட்டு மைதானங்கள், அதே போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இங்கே வழங்கி இருக்கிறது. பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் இதற்கு என்று பெயர் வைத்துக் கொண்டு மற்றவர்கள் பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டு அந்த திட்டங்களை தொடங்கி வைத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிப்பதையும் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மக்களுடைய வளர்ச்சிக்காக கல்வி பணிகளுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், அதே போன்று அவர்களுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு நவீன கணினி யுகத்திலே கணினி அறிவை பெறுவதற்கு லேப்டாப் போன்ற பல்வேறு திட்டங்கள் கொடுத்தது கழக அரசு. இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியது ஸ்டாலினுடைய திமுக அரசு. ஏழை எளிய மக்கள் கட்டிடம் கட்டுவதற்கு, காங்கிரீட் வீடுகளிலே குடியிருப்பதற்கு, கட்டுமானங்களை அமைப்பதற்கு அவர்களுக்கு அம்மா பசுமை வீடுகள் வழங்கப்பட்டது. அதற்கு அம்மா சிமெண்ட் மிக குறைந்த விலையிலே வழங்கப்பட்டது. அங்களையும் கை வைத்து அந்த ஏழை எளிய மக்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவிலையினுடைய அடிவயிற்றில் அடிக்கும் விதமாக சிமெண்ட் விலையும் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அம்மா மினி கிளினிக் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அந்தந்த பகுதியில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் சிகிச்சை பெறுவதற்காக அம்மா கிளினிக் கொண்டு வரப்பட்டது. அந்த அம்மா கிளினிக்கையும் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூடியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் நிறுத்தி இருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய திருமண அந்த ஒரு நிகழ்வு என்பது கனவாக போனது. இன்றைக்கு தாலிக்கு 1 சவரம் தங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிறுத்தி இருக்கிற திட்டமாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக செய்து தரப்படும் என்று கூறப்பட்டிருக்கு. தற்போது தூத்துக்குடியில எழுந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றவிருக்கிறார்.